கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினார். கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். நீ இல்லையே நான் இல்லையே, கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினார். மாலையிலும் அதிகாலையிலும் மலர் மேவும் சிலை மேனிலும் ஆடிடும் அழகே, ஆடிடும் அழகே, அற்புத உலகில் நீ இல்லையே நான் இல்லையே, கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினார். கோயில் கண்டேன் அங்கு தெய்வமில்லை, கோயில் கண்டேன் அங்கு தெய்வமில்லை, ஓடி வந்தேன் இங்கே நீ இருந்தாய். பாவம் ராகமும் தாளமும் நீயே, பாவம் ராகமும் தாளமும் நீயே, நீ இல்லையே நான் இல்லையே, கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். நீ இல்லையே நான் இல்லையே, கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். மீண்ட சொர்க்கம் ரொம்ப வித்தியாசமான கதையமைப்பு, பெரிய கமர்ஷியல் வெற்றி கிடையாது. ஆனால் ஒரு இயக்குனராக ஸ்ரீதர் சாருக்கும் முக்கியமாக கேமராமேன் வின்சென்ட் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம். ஃபேண்டசின்னு இன்றைக்கி இந்த மாயாஜால வித்தைகள்லாம் இருக்காது, ஆனால் அந்த ஃபேண்டசி ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, அன்றைக்கி அது ஏன் கமர்ஷியலாக ஃபெயில் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மியூசிக்கல் பிளாக் பஸ்டர். நம்மளுடைய கியூஎஃப்ஆர் ஸ்டார்ஸ் ரிஷிப்ரியா, சமன்விதா, பவித்ரா இவங்க 3 பேரும் சேர்ந்து நேத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கிற நவராத்திரி 9 நாட்களும் நம்மளுடைய கான சரஸ்வதி பி சுஷீலம்மா பாடிய அழகான 9 அம்மன் பாடல்களை தொகுத்து தினமும் ஒரு பாடலாக வழங்கிட்டு இருக்காங்க. டெய்லி நாங்கள் 7 மணிக்கு ராகமாலிகா டிவியில் அதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம்.
எப்படி நீங்கள் கியோஃபாரில் அவங்கள எல்லாம் ரசித்து கேட்டிங்களோ அதே மாதிரி இந்த பாடல்களையும் கேட்டு அந்த குழந்தைங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அற்புதமாக பாடியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய கியோஃபார் மியூசிஷியன்ஸ் தான் வாசிச்சிருக்காங்க. நீங்கள் நிச்சயமாக கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணணும். அனைத்தும் அவளே இந்த வருஷம் எங்களோட ட்ரீட்.